இன்று நம் மனதிற்கு மிகவும் தேவையான ஒரு விஷயத்தை பற்றி பேசப்போகிறோம். அது என்னவென்றால் திடுக்கம் நீங்கி உள்ளம் அமைதி பெறுவது எப்படி என்பதுதான். மனித வாழ்க்கையில் பல நேரங்களில் காரணம் இல்லாமல் பயம், கலக்கம், உள்ளம் திடுக்கிடும் உணர்வு போன்றவை ஏற்படுகிறது. சில நேரங்களில் நம்மால் புரிந்துகொள்ள முடியாத ஒரு பதட்டம் மனதை ஆட்கொள்கிறது. இப்படியான நேரங்களில் அல்லாவின் நினைவுதான் நமக்கு மிகப்பெரிய ஆதரவாக இருக்கிறது. அந்த வகையில் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு தஸ்பீஹ் தான் யா ஸலாமு யா ஸலாம் என்பது அல்லாவின் அழகிய பெயர்களில் ஒன்று. அதற்கு அமைதி அளிப்பவன், பாதுகாப்பு தருபவன் என்ற அர்த்தம் உள்ளது. இந்த பெயரை நம்மால் தொடர்ந்து நினைவு கூறும்போது அது நம் உள்ளத்தில் ஒரு நிம்மதியை ஏற்படுத்துகிறது. இந்த தஸ்பீஹை ஓதுவதன் மூலம் உடலுக்கும் மனதுக்கும் பல நன்மைகள் கிடைக்கிறது. ஒருவர் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கும் போது அவருக்கு உடல் வலி மட்டுமல்ல, மன அழுத்தமும் இருக்கும். அந்த நேரத்தில் 141 அல்லது 161 முறை யா ஸலாமு யா ஸலாம் என்று ஓதி அந்த நோயாளியின் மீது ஊதினால் அல்லாஹ் அவருக்கு ஷிஃபா அளிப்பான் என்று நம்பப்படுகிறது. இது வெறும் வார்த்தை அல்ல, நம்பிக்கையுடன் செய்யப்படும் ஒரு அமல். அந்த நம்பிக்கைதான் ஒரு மனிதரின் குணமடைவதற்கான முதல் படி. அதேபோல் சில நேரங்களில் நமக்கு யாரையாவது பார்த்து பயம் ஏற்படலாம் அல்லது காரணமில்லாமல் உள்ளத்தில் ஒரு அச்சம் தோன்றலாம். இப்படியான சூழ்நிலைகளில் யா ஸலாமு யா ஸலாம் என்ற தஸ்பீஹை தொடர்ந்து அதிகமாக ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த நினைவு நம் உள்ளத்திலிருந்து பயத்தை மெதுவாக நீக்கி அதற்கு பதிலாக அமைதி மற்றும் தைரியம் நிரப்பும். அல்லாஹ் நம்மை எந்த ஒரு அச்சத்திலிருந்தும் பாதுகாக்கும் சக்தி உடையவன் என்பதில் உறுதியுடன் இந்த தஸ்பீஹை ஓத வேண்டும். மேலும் சிலருக்கு திடீரென திடுக்கிடும் பழக்கம் இருக்கும். சிறிய சத்தம் கேட்டாலே பயம், ஒருவரை பார்த்தாலே பதட்டம், தேவையற்ற சிந்தனைகள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். இப்படியான நிலைமையில் 111 யா ஸலாமு யா ஸலாம் என்று ஓதி தங்கள் மீது ஊதிக்கொண்டால் அந்த திடுக்கம் மெதுவாக குறைந்து உள்ளத்தில் ஒரு அமைதி நிலை ஏற்படும். மனதில் தைரியம் உருவாகும். இந்த அமல் நம்மை உள்ளார்ந்த அமைதிக்கு கொண்டு செல்லும் ஒரு வழி. அன்பான சகோதரர்களும் சகோதரிகளும், நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பிரச்சினைகள் இருந்தாலும் அல்லாவின் நினைவு நம்மை ஒருபோதும் விட்டு விலகாது. யா ஸலாமு யா ஸலாம் என்ற தஸ்பீஹை நம்முடைய தினசரி வாழ்க்கையில் சேர்த்துக்கொள்வோம். நம்பிக்கையுடன் மனதார ஓதுவோம். அப்போது அல்லாஹ் நம் உள்ளத்தை அமைதியாக மாற்றுவான், நம் பயங்களை நீக்குவான், நமக்கு நிம்மதியான வாழ்க்கையை அருளுவான். அல்லாஹ் நம்மை எல்லோரையும் பாதுகாத்து நம் உள்ளங்களுக்கு அமைதியை வழங்குவானாக. இது போன்ற இனிமையான இஸ்லாமிய வஜியா தொடர்ந்து கேட்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வஜியா உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்து நன்மை பரவ பிறருடனும் பகிருங்கள்.